பக்கோடா குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் சோம்பு, வரமிளகா, 2 துண்டு பட்டை எல்லாத்தையும் தனியாக பிடிச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பையும் தனியாக வடிகட்டி அதையும் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டு, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் பக்கோடா மாதிரி. இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் வச்சுருந்த பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக 3 தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பக்கோடாவையும் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்கணும்னா அருமையான பீட்ரூட் பக்கோடா குழம்பு ரெடி ஆச்சு. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.